தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவருக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான். என்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி. யாரு சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டாங்களோ அவங்களுக்கு தான் பதவின்னு எங்க தலைவர் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க. அம்மாவாசை ஆதவச்சனா வந்து எங்க சைக்கிள் ஓட்டினாப்ல டிஎம்கேல, டிவிகேல, விசிகேல மாத்தி மாத்தி ஓட்டிருக்காப்ல. இப்ப கரெக்டா டிவிகே, அதுல மாற்ற கருத்து கிடையாது. நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஏடிஎம்கேல சைக்கிள் ஓட்டினாரு, பிஜேபில சைக்கிள் ஓட்டினாரு. இடியாப்பம் ராஜ்மோகன் அவர்கள் அவரு எங்க சைக்கிள் ஓட்டிருந்தாரு, டிஎம்கேல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப வந்து டிவிகேல சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அருண்ராஜ் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு, இப்ப டிவிகேல சைக்கிள் ஓட்டுறாரு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 9 முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கோபிச்செட்டிப்பாளையத்தின் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்துட்டு எங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு, டிஎம்கேல ஓட்டிட்டு இருந்தாரு, ஏடிஎம்கேல ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப டிவிகேல வந்து ஓட்டிட்டு இருக்காரு. அது எத்தனை நாள் ஓடுன்னு நமக்கு தெரியல. புஷ்யானந்த் அவர்கள் எங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப இங்க வந்து ஓட்டிட்டு இருக்காரு. ஓகே ஃபைன். இப்போ சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டினவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? உங்க கட்சி தொண்டர்கள் தானே. அவங்க எல்லாம் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? என்ன நீங்க அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து நீங்க அழகு பாத்துட்டீங்க? அவங்களுக்கு என்ன பதவி நீங்க கொடுத்துட்டீங்க? மாவட்ட செயலர் பதவியாவது நீங்க குறைந்தபட்சம் நீங்க கொடுத்தீங்களா? ஈசிஆர் சரவணன் அப்புறம் தமிழன் ஆர் பார்த்திபன் தவிர்த்து வேற யாருக்காவது நீங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து நீங்க அழகு பாத்தீங்களா? கிடையாது. போஸ்டர் ஒட்டி சைக்கிள் ஒட்டி உங்களுடைய பாலாபிஷேகம் பண்ணி உங்களை உயர்ந்த இடத்துல வச்ச உங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு கீழே இருக்காங்க. வேற மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க, ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்து உங்க கட்சி தொண்டர்களை இவ்வளவு நீங்க கேவலப்படுத்துறீங்க. மனசாட்சி உறுத்தல உங்களுக்கு எல்லாம். உங்க கட்சி தொண்டர்கள் தான் உங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு. உங்களுக்கு தேவைக்கு ஒண்ணுனா உங்க தொண்டர்களை நீங்க எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தேவை இல்லைன்னா அவங்களை வெறும் தொண்டரா மட்டும் வச்சுக்கிட்டு மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு வந்து உயர்ந்த பதவியை கொடுத்து நீங்க அவங்களை வந்து உயர்ந்த இடத்துல வச்சிருக்கீங்க. ஆனா போஸ்டர் ஒட்டனை வந்து கீழே வச்சிருக்கீங்க. இதுதான் பாகுபாடு. இதுல எங்கெங்க சமூக நீதி இருக்கு? இதுல எந்த இடத்துல சமூக நீதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் இங்க அனைவரும் சமம், மேல கீழே எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க வீரவசனம் எல்லாம் நீங்க பேசுறீங்களா? இதுல எங்கெங்க உங்களுடைய பிறப்பால் அனைவரும் சமம் என்ற சமூக நீதியை வந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க? சமூக நீதியை பேசினா மட்டும் பத்தாதுன்னா சமூக நீதியை வந்து காப்பாத்துறதுக்கான முயற்சி நீங்க செய்யணும். உங்க கட்சி தொண்டர்களை குறைந்தபட்சம் மரியாதையாவது நீங்க கொடுங்க. அவங்கள வெறும் தொண்டரோ ரசிகரா மட்டும் உங்க தேவைக்கு கூட்டம் கூட்டத்துக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்காதீங்க. அவங்க தொண்டர்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம், பட் அவங்கள நீங்க அரசியல் படுத்துறது என்னுடைய கடமையும் கூட இல்லவா?